அம்மா ஆனந்த், அம்மா அம்மா எனக்கு என்ரோல்மெண்ட் ஆயிடுச்சு. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எல்லா சௌகரியங்களையும் தம்பி பெறணும். ஆனந்தா, உன் மேல எவ்வளவு அக்கறை பத்தியா அவருக்கு. நீ வக்கீல் ஆனதுல அவருக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஓ, என்ன வேணும்? அம்மா சொல்றது உண்மையா? பின்ன இருக்காதுங்களா? உங்களை தோள் மேல போட்டு வளர்த்தவண்ணா இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வரணும்னு சதா கனவு கண்டுகிட்டு இருந்தேன். உன் கனவு பலிச்சுதா? ஆனா பாதித்தான் பலிச்சது. மீதி உங்க தொழில்ல நீங்க பிரமாதமான வெற்றி அடைஞ்சு ஒரு புகழ்பெற்ற நீதிபதியானா தான் என் கனவு முடியும். ஆர்த்தி எடுமா தம்பிக்கு. இருமா, உனக்கு என்ன ஓர வஞ்சன? நானும் உன் பிள்ளை தானே, எங்க 2 பேரும் சேர்த்து வச்சு சுத்துறேன். என்னவா கண்மணி, சும்மா பெரிய உலகம் சுத்தின மாதிரி. ஆஹா, நீ பாஸ்போர்ட் வாங்கி கூட ஒரே நாள்ல உலகத்தை சுத்திட்டு வந்துடுறேன். முதல்ல இதை சுத்து. கல்லினி, தள்ளு. 2 பேரும் சேர்த்து சுத்துங்க. கிழவனாருக்கு கடைசியில தீர்க்க சுமங்கலி பாபா, உனக்கு சீக்கிரத்துல கல்யாணம் ஆகணும். மறுபடியும் எனக்கு கல்யாணம் ஆகணும். இதை கொட்டிட்டு சரி. அம்மா, இன்னொரு சந்தோஷ செய்தி. என் சீனியர் என்ன ஒரு வழக்குக்கு கோச் பண்றாரு. நாளைக்கு நானே அதை கோர்ட்ல வாதாட போறேன். ரொம்ப சந்தோஷம். அண்ணா, என்னம்மா? ஆனந்தன் தான் நீங்க எதிர்பார்த்தபடி வக்கீல் ஆயிட்டானே, இனிமேலாவது நீங்க யாருன்னு. வேண்டாம்மா, ஆனந்தனுக்கு இன்னும் நான் எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அவன் என்ன ஒரு தூரத்துறவின அவனை நம்பி பிழைக்கிறவன்னு நினைச்சுட்டு இருக்கான். அந்த நிலையை மாத்திராதம்மா, மாத்திராத. அண்ணா, ஆனந்தன் வக்கீலாகிவிட்டான், வக்கீலாகிவிட்டான். என்னால முடிஞ்ச வரையில் என்னுடைய கடமைகளை நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் அவன் வாழ்க்கையில முன்னேற நான் ரொம்ப பாடுபடுவேன். கேவலம் அறிவின் கண்களுக்கு மட்டும் அடிமையாயிருந்த எனக்கு இதயத்தின் பார்வையை நீங்க தான் கற்றுக் கொடுத்தீங்க. இந்த முயற்சியில எவ்வளவோ சோதனைகள் ஏற்படக்கூடும். அதையெல்லாம் தாங்கிறதுக்குள்ள தைரியத்தை நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். நீங்க தான் கொடுக்கணும். இறந்து போன ஆசாமிக்கு டெட்டானஸ் வியாதி எப்படி வந்தது? குற்றவாளி தான் அடிக்கலன்னு சொல்றான். டாக்டர் ரிப்போர்ட்ல அடிபட்டதுனாலதான் அந்த வியாதி வந்ததுன்னு. வியாதி வேற எப்படியாவது வந்திருக்கணும்னு நான் ப்ரூவ் பண்ணா. குதிக்கும் போது பார்த்து குதிக்க வேண்டும், இல்லாவிட்டால் கல்லில் அடிபட்டு காயம் ஏற்படும். அதனால் செப்டிக் ஆகி டெட்டானஸ் வியாதி வந்து இறக்க நேரிடும். எப்படி காயம்பட்டாலும் டெட்டனஸ் வியாதி வரலாம். கொஞ்சம் கூட மேனஸ் கிடையாது. இப்படிதான் பப்ளிக் பார்க்ல லேடிஸ் கடையை பிடிச்சி இருக்கிறதா? வாட் நான்சென்ஸ்? லேடிஸ் கடையை பிடிச்சி வைத்தானா? ஏன் போய் சொல்றீங்க? யார் போய் சொன்னது? உங்க கையை பாருங்க. அந்த கை எப்படி ரிப்பேர் வந்துச்சு? ஓ மை காட், எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சா? என் ஜடையை பிடிச்சு இப்படி இழுக்கும் போது வந்துச்சு. வெரி சாரி மேடம், நீங்க என்ன வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. இந்த டெட்டானஸ் கேஸ்ல இறந்து போன ஒருத்தர் கேஸ பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நீங்க தான் நினைக்கிறேன் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அந்த பாயிண்ட் என்னோட கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸைட்மெண்ட்ல இது ஜடையை பிடிச்சு இழுத்துட்டேன். யூ மஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கிறீங்க? டாக்டரும் இல்ல, கம்பவுண்டரும் இல்ல. நீச்சல் கலைங்கிற புத்தகத்தை படிச்சிட்டு இருந்தேன். அதுலதான் இந்த பாயிண்ட் வந்தது. ஐ சி. உங்க பேரு? மிஸ் ராதா. மிஸ் ராதா, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். உங்க நீச்சல் புஸ்தகத்துக்கு ஒரு தேங்க்ஸ். உங்க டெட்டானஸ் வியாதிக்கு ஒரு தேங்க்ஸ். நான் வரேனுங்க. நில்லுங்கள், திரும்புங்கள். இப்படி வெறும் புத்தக குழுவா இருந்து மட்டும் பலன் இல்லை. ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றீங்க?
ஐயே உங்களுக்கு இல்லைங்க, நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, கேளுங்கள். ஆனந்தமாக வாழ்வதற்கு மனதை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாடகம், சினிமா, இன்னும் சில விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அது என்ன இன்னும் சில விஷயங்கள் தெரியாது? இவ்வளவு வயசாச்சு இன்னும் தெரியாதுன்னு சொல்றீங்களே. உண்மையாவே எனக்கு தெரியாதுங்க. அப்படியா? அப்ப நான் சொல்றபடி மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே நீங்க அனுபவிச்சிருக்க முடியாத ஒரு புது சந்தோஷம் உங்க உள்ளத்தை அப்படியே குழுக்க செய்யும். அப்படியா? அது மட்டும் இல்லை, அந்த சந்தோஷத்தை நீங்க ஒரு முறை அனுபவிச்சீங்கன்னா மறுபடியும் உங்களை அடிக்கடி கேட சொல்லும். ஓ, ரொம்ப பிரமாதமா இருக்கும் போறதுங்களா? ஆனா அதுக்கு முதல்ல கொஞ்சம் தைரியம் தேவை. நான் ரொம்ப தைரியசாலிங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லவா? ப்ளீஸ். அதுதான் நீச்சல் கலை அப்படின்னு இந்த புத்தகத்துல எழுதிருக்கு. வாரத்துக்கு ஒரு முறையாவது நீச்சல் குளத்துக்கு போய் நீந்த பழகணும். அப்பதான் ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாம் ஏற்படும். மிஸ்டர் கேட்டாலும் சரியான ஆள். சரிதான், இது சந்தேகம் இல்லாம அதுதான். எதுதான்? அடடே, எப்போ வந்து கமலா? அப்பா வந்திருக்காரு, தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆமா, யார் அந்த அவர்? எவர்? என்ன ராதா, ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம கிட்டே கதை அழைக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியா? அப்ப அப்படி உட்கார். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல். நீ தன்னை மறந்த சிந்தனையில ஈடுபட்டிருந்தியா? ஆமா, கரெக்ட். உன் நினைவுல ஒன்னு அறியாம ஏதோ ஒரு எண்ணம் சொல்றது இல்ல? ஆமா, கரெக்ட். வாய் கூட ஏதோ முணுமுணுக்குது இல்ல? ஓ, சந்தேகம் இல்லாம இது காதல் தான். அப்படின்னா? அப்படின்னா நீ ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஐயோ, நான் காதலிக்கிறேனா? எனக்கே தெரியாதே. அது எப்படி உனக்கு தெரியும்? நீ யாரையாவது காதலிக்கிறியா? அது ஒரு பெரிய கதை. நான் ஒருத்தரை காதலிச்சேன், அவருக்காகத்தான் உயிர் வாழறேன். அதனாலதான் உன் கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஐயோ, காதலிக்கிறதுல கஷ்டம் கூட இருக்கா? என்னடி கஷ்டம்? முதல்ல சரியா தூக்கம் வராது, ரெண்டாவது சாப்பிட பிடிக்காது, மூணாவது யாரோடையும் பேச தோணாது. எனக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன் தெரியுமா? 12 மணி நேரம். 4 வேளை சாப்பிடுறேன். ஒரு நிமிஷம் யாரோட பேசல எனக்கு தலையே வெடிச்சு. அப்படியா? இப்ப அப்படித்தான் இருக்கும்.